அது 1960வது காலகட்டம். அந்த சமயத்தில் இங்கிலாந்தில் வச்சு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடைபெறுகிறது. அந்த மேட்ச்சில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது வழக்கத்துக்கு மாறா வினோதமான சம்பவங்கள் மைதானத்தில் நடைபெறுகிறது. எதிரணியாக இருக்கிறதோ ஆஸ்திரேலியா அணி. அதாவது ஆஸ்திரேலியா அணி ஃபீல்டிங் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஏதோ வித்தியாசமாக உணர்றாங்க. ஆனாலும் அது என்ன அப்படின்னு இந்த போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் களத்தில் இருக்கிற நடுவர்களுக்கும் யாருக்குமே தெரியலை. ஆனால் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிற இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவரும் வினோதமாக நடந்துக்கிறாங்க. இதன் காரணமாக அந்த காலகட்டத்திலேயே இந்த மேட்ச் பற்றிய தகவல்கள் செய்தித்தாள்களில் வேகமாக பரவ தொடங்குச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நடந்து வந்தது. 1971வது வருடத்தில்தான் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அப்போதுதான் அறிமுகமானது. அதுவரையிலும் அனைத்து அணிகளும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் விளையாடி வந்தது. மேலும் அப்போதையுள்ள டெஸ்ட் போட்டிகளின் விதிமுறைகளில் பேட்டிங் செய்யும் அணி வீரர்கள் ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு அம்சங்களை அணிந்து விளையாடுவது என்பது கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டால் அணிந்து விளையாடலாம், இல்லை என்றால் இந்த பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் தாராளமாக விளையாடலாம். அவங்க உயிருக்கு கம்பெனி பொறுப்பாகாது. மேலும் மூன்றாவது நடுவர் என்ற ஒன்று அந்த காலகட்ட கிரிக்கெட்டில் கிடையாது. களத்தில் இருக்கும் 2 நடுவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது. அதே சமயம் களத்தில் இருக்கும் இந்த 2 நடுவர்களால் அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்கவும் முடியாதுங்க. மேலும் அந்த காலத்தில் பால் டெம்பரிங் முறை என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதைப் போல கருதப்படாது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பால் டெம்பரிங் என்பது மிகப்பெரிய குற்றம். ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் நடுவர்கள் கவனிக்கும் வரையிலும் பந்துகளை எதிரணி வீரர்கள் சேதப்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இப்போது உள்ள விதிமுறைகள் போல ஒவ்வொரு ஓவருக்கு இடைவெளியிலும் பந்தை வாங்கி நடுவர்கள் சோதனை செய்ய மாட்டார்கள். அதே சமயம் அந்த காலகட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு நாளைக்கு இத்தனை ஓவர்கள் தான் என்ற எந்த விதிமுறைகளும் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை ஓவர்கள் வேண்டுமானாலும் வீசலாம். இரு அணி வீரர்களும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு எண்ணற்ற ஓவர்களை கூட வீசலாம். அது மட்டுமில்லாமல் அந்த காலகட்டத்தில் பவர் பிளே என்ற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஃபீல்டிங் செய்யும் அணி எந்த ஒரு வீரரையும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நிற்க வைக்கலாம். இப்போது உள்ள காலகட்டத்தில் பவர் பிளே என்ற குறிப்பிட்ட அந்த ஓவர்களில் இத்தனை ஃபீல்டர்கள் 30 யார்ட் சர்க்கிளுக்குள் நிற்க வேண்டும், இத்தனை ஃபீல்டர்கள் 30 யார்ட் சர்க்கிளுக்கு வெளியே நிற்க வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கிறது. அதே போல பவர் பிளே ஓவர்கள் முடிந்த பிறகும் கூட இத்தனை வீரர்கள் தான் 30 யார்ட் சர்க்கிளுக்குள் வெளியே நிற்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது. ஆக இங்கே தாங்க நம்ம ஆஸ்திரேலியா அணி அவங்களோட சித்து வேலையை வெளிப்படுத்தினாங்க. அதுவும் லேசுப்பட்ட சித்து வேலை இல்லைங்க, பயங்கரமான சித்து வேலை. ஆஸ்திரேலியா அணியோட இந்த சித்து வேலையை புரிஞ்சிக்க முடியாமல் பேட்டிங் செய்து கொண்டிருந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. ஏதோ மைதானத்தில் அமானுஷ்ய சம்பவங்கள் நிகழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் பேயா இருக்குமோ பிசாசா இருக்குமோன்னு பேட்டிங் செய்யும் அணிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் களத்தில் இருக்கிற நடுவர்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்க. ஆனால் பந்து வீசிக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியா அணி மட்டும் எப்பவும் போல் சாதாரணமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா போட்டி அப்படியே நகர கிட்டத்தட்ட 40 ஓவர்களுக்கு அப்புறமா களத்தில் இருந்த நடுவர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. அப்படி நடுவர்கள் அங்கே என்ன பார்த்தாங்க அப்படின்னா, பவுண்டரி லைனில் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஃபீல்டர் இருப்பது போல் கவனிச்சாங்க. அந்த சமயம் இந்த போட்டியை உடனே நிறுத்த சொல்லி ஃபீல்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா அணியில் எத்தனை பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்னு நடுவர்கள் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆஸ்திரேலியா அணி செய்த அந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை கண்டுபிடிச்சாங்க நடுவர்கள். அவங்க ஆஸ்திரேலியா அணி என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மேட்ச்சில் 12 வீரர்களை பயன்படுத்தியிருந்தாங்க. வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு அணி 11 வீரர்களை மட்டும்தான் பயன்படுத்தும். ஒரு அணியின் ஸ்குவாடில் 15க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கலாம். ஆனால் ஆடம் 11 என்று வந்துவிட்டால் 11 பேர் மட்டும்தான் விளையாட முடியும். ஆனால் இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியா அணி கூடுதலாக ஒரு பிளேயரை பயன்படுத்தி எக்ஸ்ட்ராவாக ஃபீல்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த நடுவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு ஆஸ்திரேலியா அணியிடம் கேள்வி கேட்க, அதுக்கு ஆஸ்திரேலியா அணியோ ஏதோ தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மேலும் அந்த காலத்திலலாம் கிரிக்கெட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், தண்டனைகள் என்றெல்லாம் அதிகமாக கிடையாது. அதுவும் அந்த காலகட்ட இந்த கிரிக்கெட் போட்டிகளில்
மூன்றாவது நடுவர் என்ற ஒருவர் கிடையவே கிடையாதுங்க. அதே சமயம் நிறைய கேமராக்கள் மற்றும் நிறைய டெக்னாலஜிகள் மற்றும் ஹாக்கை போன்ற டெக்னாலஜிகள் போன்றவைகள் கிடையாது. அதே சமயம் அதிகப்படியான ஃபீல்டர்களை கூட பவுண்டரி லைனை ஒட்டி நிற்க வைக்கலாம். இதன் காரணமாக எந்த ஃபீல்டர் எங்கே நிற்கிறார் என்று ஒவ்வொரு முறையும் நடுவர்கள் அவர்களை கவனிப்பது என்பது ரொம்பவே கடினம். ஏனென்றால் அப்போது உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜிகள் அதிகமாக இல்லாததால் நோ பால், ஒய்டு பால் போன்றவைகளை கவனிப்பதே நடுவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஆக நடுவர்கள் இந்த விஷயத்தில்தான் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். இதனால் இப்படி உள்ள சூழ்நிலைகளை ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். அதாவது ஆஸ்திரேலிய அணி இப்படி கூடுதலாக ஃபீல்டர்களை பயன்படுத்தியதால் தான் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ரன்களை சேர்க்க முடியாமல் திணறி வந்தனர். அதனால்தான் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் குழப்பத்திலும் இருந்தனர். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு பேட்டிங் செய்யும் அணி குறைந்தபட்சம் இத்தனை ஓவர்களில் இத்தனை ரன்களாவது எடுத்துவிடும். ஆனால் இந்த போட்டியில் குறைந்தபட்ச ஓவர்களில் குறைந்தபட்ச ரன்களை கூட எடுக்க முடியாமல் இங்கிலாந்து அணி திணறி வந்தது. ஆகவேதான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்கள் குழப்பத்துடனேயே விளையாடி வந்தனர். இதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணி பெரிதாக ஒன்றும் தண்டிக்கவும் படவில்லை. ஆனாலும் கூட ஆஸ்திரேலிய அணி செய்த இந்த தில்லுமுள்ளுதான் கிரிக்கெட் போட்டிகளில் பவர் பிளே என்ற ஒன்று தேவை என்ற எண்ணத்தை உருவாக்கியது. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் ஒரு பாடல் வரி வரும். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல் என்பது போல அந்த பாடல் வரி அமைந்திருக்கும். ஆகவே ஆஸ்திரேலிய அணியின் இதுபோன்ற குறுக்கு புத்திகள் தான் கிரிக்கெட் விதிமுறைகளை மேலும் மேலும் கூர்மையாக்கியது. மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், பவர் பிளே என்ற ஒன்று கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமானது 2000ஆவது ஆண்டில்தான். ஆனாலும் கூட 1960ஆவது வருடத்தில் ஆஸ்திரேலியா செய்த இந்த செயலுக்கு பிறகு ஃபீல்டர்களை கண்காணிக்க ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர்தான் இன்றைய நாட்களில், அதாவது காலப்போக்கில் மூன்றாவது நடுவர் என்ற முறையில் அப்டேட்டும் செய்யப்பட்டார். அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் பற்றி அதிகமாக யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற அணிகள்தான் கிரிக்கெட்டின் ஆதிக்க சக்திகளாக இருந்தது. ஆகவே இந்த மிகப்பெரிய தவறு என்பது செய்திகளாக கூட அவ்வளவாக வெளியாகவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்ட கிரிக்கெட்டில் இதுவெல்லாம் பெரிய தவறாக கூட பார்க்கப்படவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த சம்பவத்தில் ஆஸ்திரேலிய அணியை நீங்கள் பாராட்டுவீங்களா இல்லைனா திட்டுவீங்களா? ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணியை நீங்கள் திட்டுனீங்கன்னா கிரிக்கெட்டில் இப்போது உள்ள நிறைய விதிமுறைகள் உருவாகி இருப்பதற்கு வாய்ப்புகளே இருந்திருக்காது. அதே போல் போருன்னு வந்துட்டாலும் வாருன்னு வந்துட்டாலும் நியாயம் தர்மம் என்பதை அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு இப்போதும் கூட உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான் போன்ற நாடுகளின் போர் சண்டையில் பொதுமக்கள் வாழும் பகுதியிலும் எதிர்நாட்டு இராணுவம் குண்டுமலைகளை பொழிகிறது. இது போர் விதிமுறைக்கு புறம்பானது. ஆனாலும் கூட இந்த உலகில் பல நாடுகள் போர் என்று வந்துவிட்டால் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்பதுதான் வரலாறு. ஆகவே மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்திலேயே விதிமுறைகள் பல நாடுகளால் கடைபிடிக்கப்படுவதில்லை. ஆகவே அந்த காலகட்டத்தில் உள்ள டெக்னாலஜிகளின் குறைபாடுகளை பயன்படுத்தி ஆஸ்திரேலிய அணி அதனுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி வெற்றிக்காக இப்படி செய்துள்ளது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் இந்த விஷயத்தில் ஆஸ்திரேலிய அணி செய்தது சரி என்று நீங்கள் சொன்னால், எதற்காக இங்கே சட்டம், திட்டம், விதிமுறைகள் இருக்கிறது என்ற கேள்விகளும் எழும். ஆக ஆஸ்திரேலிய அணி செய்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.